கிராம்ஸ் சிக்கன் தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்க போகிறேன். அதை வந்துட்டு நீள நீளமாக கட் பண்ண போகிறேன். அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதே கட் பண்ணிப்போம். சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேன் சூடானதுலையும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நம்ம அதிக அளவில் தான் எண்ணெய் ஊற்றணும் சிக்கன் கிரேவி பண்ணிட்டு. ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வந்து ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ சோம்பு 1 டீஸ்பூன், இன்னொரு 1/2 டீஸ்பூன் தண்ணி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அண்ட் ஒரு பட்டை. இந்த லீஃப், பிரியாணி லீஃப். அடுத்தது கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை நல்லா வந்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்துட்டு நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். ஃபில் பண்ணிட்டு அடுத்தது தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு ஒரு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நான் வந்துட்டு 150 கிராம் ஆஃப் சிக்கனை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ சிக்கன் வாஷ் பண்ணுறப்ப நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சளும் உப்பு சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் நீங்கள் வந்துட்டு போன்லெஸ்ஸாக ஆட் பண்ண வேண்டாம், போன் இருக்கிற மாதிரி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் இந்த சிக்கனுக்கு வந்துட்டு எலும்பு கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்துட்டு சிக்கன் மசாலா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சிக்கன் மசாலா நீங்கள் வீட்டில் அரைச்சதுனால ஓகே. நான் வந்துட்டு சக்தி சிக்கன் மசாலா தான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் அதுதான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை இப்போ வந்து நம்ம பெரிய டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுப்போம். சிம் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிப்போம். இப்போ நான் மசாலா ஸ்மெல் போயிடுச்சு.
இப்போ 100 ml வந்துட்டு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு போதுமான அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 10 minutes வேகட்டும். இந்த இதில் வந்து நம்ம தேங்காயை வந்து சின்ன சின்னதாக இந்த சைஸாக கட் பண்ணிப்போம். கட் பண்ணியாச்சு. நிமிஷம் வந்துட்டு நல்லா சிக்கன் வேணுச்சு. இப்போ நான் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு செமி கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நல்லா குக் ஆகணும்னா நல்லா இந்த தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக வேகிற வரைக்கும் கொடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நறுக்கி வச்ச கொத்தமல்லி அவ்வளோதான். இப்போ சூப்பரான சூடான சிக்கன் கிரேவி ரெடி.